உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். சொத்து குறித்து வாய்மொழி சாட்சியம் அளித்தால் அது செல்லுமா? இந்த வழக்கில் ஸ்வர்ணலதா ஒரு பாகப்பிரிவினை வழக்கு ஒன்று போடுறாங்க. யாருக்கு எதிரான? தன்னுடைய மாமனாருக்கு எதிராக. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு கூட்டு குடும்ப சொத்து, 4 பாகம் இருக்குது, ஒரு பாகத்தை எங்களுக்கு பிரித்து தரணும், என்னுடைய கணவர் காணாமல் போயிட்டார், அவர் இறந்ததாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விசாரித்த கீழ்ம நீதிமன்றம் ஸ்வர்ணலதாக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சது. இதனை எதிர்த்து ராதா குருக்கள் பிரதிவாதி ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணுறாரு, டிஸ்மிஸ் ஆகுது. செகண்ட் அப்பீல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இது கூட்டு குடும்ப சொத்து கிடையாது, தனிப்பட்ட சொத்து. ஏன்னா என்னை ஒருத்தர் எடுத்து வளர்த்தாங்க, அவங்க எனக்கு இந்த சொத்தை எழுதி வச்சாங்க, அதன் பேரில் பட்டாசிட்டா என்னுடைய பெயருக்கு மாற்றி நான் அனுபவிச்சார், அதனால் தனிப்பட்ட சொத்தில் பாகம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாதிடுறாரு. இப்போ நீதியரசர் என்ன குறிப்பிடுகிறாருன்னா, முதல்ல ஒரு தனிப்பட்ட சொத்தில் பாகம் கேட்க முடியாது, மேலும் கூட்டு குடும்ப சொத்து என்று சொல்லும் பொழுது அதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்களை ஸ்வர்ணலதா சமர்ப்பிக்கல. வெறுமனே வாய்மொழியாக அவங்க இது ஒரு கூட்டு குடும்ப சொத்து அப்படின்னு சொல்கிறத நீதிமன்றம் ஏற்காது. அதனால் கீழ்மை நீதிமன்றங்கள் கொடுத்த அந்த தவறான தீர்ப்புகளை ரத்து பண்ணுறேன்